2006 வழக்கறிஞர்களுக்காக நான் அறிமுகமானேன். அதாவது தலைவர் போட்டியில போட்டியிட்டு வென்று ஒரு தடவை தோற்று மீண்டும் வென்று இப்படி தலைவராக இருந்து அறியப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தலைவராக இருந்த காலத்துல நான் பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன். பல நீதிபதிகள் நியமனத்தில் தலையிட்டிருக்கிறேன். பல நல்ல விஷயங்களை வழக்கறிஞர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். வழக்கறிஞர்களுக்காக அரசியல் கட்சியிலிருந்து வெளியில வந்திருக்கிறேன். நான் இருந்த அரசியல் கட்சியில எந்த பதவியும் வைத்ததில்லை, எந்த பலனையும் அடைஞ்சதில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு பல பலன்கள் இந்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு நிமிஷம் கை விட்டுருந்தானாக்கா எனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா நான் அதெல்லாம் கூட யோசிக்கல. வழக்கறிஞர்களுக்கு எதிராக எது நடந்தாலும் அவர்கள் உடன் இருக்க வேண்டும், அவர்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை இதெல்லாம் எனக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். பாக்குறவங்க என்னை ஏற்கனவே அறியப்பட்டிருக்கேன். புதுசா வந்தவங்களுக்கு வேணா ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம், எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஏற்கனவே இந்த வழக்கறிஞர் தொழிலை சிறப்பா வழக்கறிஞர் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். ஜால்ரா போடுறதோ இல்ல தூக்கி வச்சுட்டு ஆடுறதோ இல்ல இந்த தரகர் வேலை பார்க்கறதோ காசு வாங்கி கொடுத்துட்டு அந்த வேலைலாம் செய்ய மாட்டேன். நான் எதுவோ கரெக்டா செஞ்சுட்டு போறேன். இது எல்லாருக்கும் தெரியும். அதனால மற்ற வேட்பாளர்கள் அவங்க போய் அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்களை பற்றி சொல்லி அவர்கள் நம்ப வைத்து வாக்கு வாங்க வேண்டும். எனக்கு அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் யார் எதற்காக இந்த தேர்தலில் போட்டியிடுறேன், நான் போட்டியிட்டு ஜெயிச்சா என்ன செய்வேன்றதை வாக்காளர் ஒவ்வொருக்கும் தெரியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதான் வித்தியாசம்.